ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஹலோ சார், நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் நான் அப்ளை பண்ணிட்டேன். அதில் ஷர்மான்றவன் தான் அந்த குரூப்புக்கு ஹெட்டாக இருக்கான். அவன் தான் 18 வயசுக்கு கீழே இருக்க பையனும் 18 வயசு மேலே இருக்க பையனுக்கும் வேலை வாங்குறது எல்லாம் பண்ணுறது. அவன் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், அவன் யார் யார் வேலை செய்கிறாங்க எல்லாமே ஒரு 3 நாள் உங்களுக்கு டேபிளில் சப்மிட் பண்ணுறேன். அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேன் சார். இந்த ஃபைலில் ஒரு மெமரி கார்டு வச்சுருக்கேன். அந்த ஃபைலில் முக்கியமாக எனக்கு சம்மந்தமான ஆடியோ, வீடியோ எல்லாமே இதில் தான் இருக்குது. தேங்க்யூ சார். என்னடா சார் வேறு இப்படி கழுவி ஊற்றுறாரு. ஒழுங்காக படிக்கவும் மாட்டேங்கிறோம். 3 அரியர் வேறு வச்சிட்டோம். இந்த வாட்டியாச்சும் அரியர் கிளியர் பண்ணிட்டு நல்லபடியாக வெளியே போக பார்க்கணும். வேறு இனிமேட்டாச்சும் படிக்கலாம். இதே போல் நம்ம பேக்கில் வந்து தேவான ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது. அந்த அண்ணன் வரும்போது விட்டுட்டு போயிட்டாங்க நாட்டுக்கு. ஸ்கிரிப்ட் வேறு நல்லா இருக்குது. நம்ம எடுத்து பார்த்துட்டு 3 வருஷம் முன்னாடி ஃபோட்டோகிராஃபராக இருந்தோம். இப்போ அந்த சான்ஸ் வேறு கிடச்சிக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சு அந்த அண்ணன்ட்ட காமிச்சு டிஓபி ஆகிடலாம். அண்ணன் பர்மிஷன் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது. ஒரு வார்த்தை அண்ணன் கேட்டுட்டு செய்யலாம். தேவண்ணா, உங்கள் ஸ்கிரிப்ட் என் பேக்கில் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. படித்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணா, அந்த ஸ்கிரிப்ட் நான் எடுத்து பார்க்குறேன். ஓகேவாண்ணா? சரி, முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்து பாரு. எப்படியோ இந்த ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை நல்லபடியாக எடுத்து முடிச்சுட்டு அதை நல்லா போய் காட்டலாம். வீடியோ தான் எடுத்து முடிச்சாச்சு. ஆடியோ தனியாக, வீடியோ தனியாக சேவ் பண்ணி வச்சுட்டேன் ஃபைலில். நான் இன்னும் ஒரு வாரத்தில் நான் வந்துடுவேன். வந்தோடனே மெமரி கார்டில் சேவ் பண்ணியிருக்கிறது உன்கிட்ட கொடுத்துட்றேன்.
அதுக்கப்புறம் நீ அதை எடிட் பண்ணிக்கோ, ஓகேவா? சரியா? சரி பாரு. மச்சி அந்த அன்றைக்கி ஆனுவல் டேவில் ஒரு பொண்ணை பார்த்துன்னு சொன்னல, சொன்ன மச்சி. அந்த பொண்ணு லவ் பண்ணா இருக்கான், நீ என்ன சொல்கிற? அந்த பொண்ணு லவ் பண்ண போறியா மச்சி? ஆமாம் மச்சி. மச்சி அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுறேன். சொல்கிறா, இரு சொல்கிறேன் தெரிஞ்சா அவன் என்னன்னு சொல்லு. மச்சான் தீபனும் பயோகெமிஸ்ட்ரியில் தீனானும் பையனும் க்ளோஸாக பேசிக்கிறாங்க மச்சான். ஃப்ரெண்டாக லவ்வான்னு எனக்கு தெரில மச்சான். தீனானும் பையனை பிடிச்சி நீ கேளு மச்சான். சரிடா மச்சி, இன்னைக்கு ஈவினிங் போய்ட்டு நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரி ஓகேவா? மச்சான் அந்த பையனை இப்போயே கால் பண்ணி வர சொல்ல, எனக்கு இப்போயே டவுட் கிளியர் ஆகும். சரி மச்சான், அவனை ஃபோன் பண்ணி இப்போயே வர சொல்கிறேன் மச்சான். ஏன் கால் பண்ணி தொணன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? 1008 வேலை உங்களுக்கு இல்லையா? இப்போ என்ன வரணுமா? வரேன். அங்கே வந்தால் நீ டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்களே? ஓகே வரேன், வைங்க. யாரோ ஃபோன் போட்டு வர சொன்னீங்க, யார் ஃபோன் போட்டு வர சொன்னீங்க? நான் தான்டா மச்சான். ஆதிரா இவன் தான்டாவா? எதுக்கு வர சொன்னீங்க? அவங்களுக்குலாம் என்ன நடக்குது? லவ் என்னன்னு தெரியல, நாங்கள் 2 பேரும் பழகிட்டோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டேன். நீ தடவிட்டு நீ சொன்னது தான் என்னால் விலக முடியாது. உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். மச்சான் என்ன வச்சு ஓவர்மேனாக பேசுகிறான். அவனுக்கு எதாவது பண்ணி ஆகணும்டா. அவன் கால் வந்து கெஞ்சுற அளவுக்கு பண்ணணும்டா. இப்போ மச்சான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான்டா. அந்த மெமரி கார்டு மட்டும் எடுத்துட்டா நம்ம வழிக்கு வந்துடுவான்டா அவன். பேக் அடிக்கிற கேஸில் அவன் பேர் தான் அடிப்படுது. எனக்கு ஒரு நிலம் ஒரு கேரி ஆகணும். ஒரு பேக் மட்டும் அடிச்சு விடுவோம். யாருக்கு வர வேண்டியதெல்லாம் வரும். யார் என்னன்னு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிவிடு வாட்ஸ்அப்பில், நான் பார்த்துக்கிறேன். அவன் வாட்ஸ்அப் பண்ணி டேய், இதில் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் இதில் இருக்குதுடா. சரியா? நான் யூடியூப் எடிட்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவர் எடுத்து வர சொல்லிட்டாரு. சரியா? நீ பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போய். சரியா? நீ ஃபோனில் பாக்கெட்டில் தான் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காது. கீழே எதுவும் மிஸ் ஆயிரும். அதனால தான் உனக்கு பேக் எடுக்கிறேன். பத்திரமா கொடுத்துறேன்டா. சரிங்களா? பார்த்து பத்திரமா வச்சுருவோம். இந்த பேக் வச்சுக்கணும். சரி டே, பார்த்து எடுத்துகிட்டு போடா. போயிட்டு எனக்கு சும்மா ரீச் பண்ணிட்டு கால் பண்ணு. சரி போயிட்டு பேக்குரா. ஏய் பேக்குரா. ப்ரோ தீனா ப்ரோ, யாருன்னு தெரியல ப்ரோ. என்கிட்ட இருந்து பேக் அடிச்சுட்டு போயிட்டாங்க ப்ரோ. ப்ரோ இருக்க டீ குடிக்க போனேன். நான் புடுங்கிறதுக்கு அப்புறம் டீ குடிக்க போனேன். இங்கே என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நீ மட்டும் டீ குடிக்கிறேன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க. மூடிட்டு வா ப்ரோ. இடத்துக்கு யாரும் டென்ஷன் மாதிரி ஏற்றிட்டு ப்ரோ. சீக்கிரம் வா ப்ரோ, வைக்கணும். அவர் எப்போ கால் பண்ணுவார்னே தெரியலையே. எல்லா வீடியோவும் அந்த மெமரி கார்டில் தான் இருக்குது. அதை வேற தொலைச்சிட்டான் அவன். 3 நாள் தான் டைம் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீதானா? உட்கார். தெரிஞ்சு தான் அடித்தோம். அதை கூட தெரியாமல் உட்காந்துருக்கான். நேற்றே உன்னை வாங்கிட்டு போன்னு சொன்னேன். அது வேறு இப்போ தொலைஞ்சிருச்சு. ப்ரோ எது ப்ரோ ஆச்சு? அப்போ என்னாச்சு ப்ரோ? ஏன்டா டென்ஷன் எங்கடா போயிருந்தேன்? ப்ரோ டீ குடிக்க போனேன் ப்ரோ. சரி லொக்கேஷன் அங்கே அனுப்பிச்சுட்டியா? நீ அந்த லொக்கேஷன் எடுத்துக்கலான்னு இருக்கேன். டீ குடிக்க எதுக்கு போனேன்? அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். வருவான் ப்ரோ. அவன் வந்தோடனே சொல்லுவான். சரிங்களா? எல்லாம் இதாக உட்காந்துருக்கோம். நீ மட்டும் காமெடி மாதிரி வந்து இது தட்டி விட்டு போயிட்டுருக்க. 1 வாரமாக கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் அந்த டென்ஷனில் இருந்தால் நீ மட்டும் ஜாலியாக வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டுருக்க.
வருவான் ப்ரோ, இன்னொருத்தன் வருவான். இப்போ தான் அவன் பேசினேன், இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவான். சரிங்களா? வந்து அவன் சொல்லுவான், நல்லா கேட்டுட்டு உக்காந்துருங்க. டேய் என்னடா ஆச்சு? யார் அவனே தெரியலடா, வந்து அடிச்சு போட்டு பேக்கில் பண்ணி பண்ணிடுறா. நானும் முடிஞ்ச அளவுக்கு அவன் தோத்தனேன், ஒன்றும் வேலையாக விடுறா. சரி வா வந்து உட்காரு வா. பாத்தியா இல்லையா, நீ அந்த இடத்துல இருந்தா இந்த மாதிரி வந்துருக்க மாட்டா அவனுக்கு. சொல்ற வேற நீ வேற இஷ்டமா இருக்கு. டீ போனா இவரு வேற அடிக்கிறாரு. சொல்லுங்கண்ணா. நல்லா தானே போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு. சரிண்ணா நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகேண்ணா. அப்படின்னா சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம். சரி, அதிக நேரம் இங்கே நிற்காத, உனக்கு வர வேண்டியது வரும், நீ கிளம்பு. ஹலோ ஷர்மா, நமக்கே தெரியாமல் நம்ம கேங்கில் ஒருத்தவன் பூந்து வேவு பார்த்துட்ருக்கான். அது வேறு யாரும் இல்லை, அந்த அனீஸ் தான். இப்போ தான் நம்மளோட போலீஸு ஃபோன் பண்ணி சொன்னான். இன்றைக்கி தான் அவனுக்கே தெரியுமா, மேலதிகாரிலாம் மீட்டிங் போட்டிருக்காங்க, அதில் சொல்கிறாங்க. அதெல்லாம் இவன் டக்குனு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் நமக்கு. மேலதிகாரி சீக்கிரட்டாக ஒரு ஆப்ரேஷன் நடத்தியிருக்கான். அதில் ஒரு வருஷம் அவனை வெளியேருந்து ஒருத்தன் கண்காணிச்சிட்ருக்கான், உள்ளே வந்து கண்காணிச்சிட்ருக்கான். அவனை நம்ம பிடிச்சி அவன்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்டை நம்ம வாங்கி ஆகணும். 3 நாளுக்குள்ளே அவனை பிடிச்சி ஆகணும். பிடிச்சி அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி ஆகணும், இல்லைனா கைமீறி போயிடும். அவன் ஃபோட்டோ அவனுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கான், பாரு. சார் எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை சார், என்னை விட்டுருங்க. அந்த மெமரி கார்டு எப்படி மாறுனுச்சு, எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது சார். மெமரி கார்டில் என்கிட்ட இல்லை சார், என்னை விட்டுருங்க. நான் படிக்கணும், நிறைய லட்சியம்லாம் இருக்குது, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இருக்குது அப்படி என்னப்படா. இது ஏதோ படம் எடுத்து வச்சிருக்காங்கண்ணா, நம்ம தேடுற ப்ரூஃப் இதில் எதுவுமே இல்லை. இதே சார் கோபப்படாத, யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு இதே நம்ம தான். எனக்கே அந்த டென்ஷன் தான் புரியுதா, அவன் டென்ஷன் எனக்கு. அந்த பெண்டே காணா போனது, நீ நைட்டு 9 மணிக்குள்ளே சப்மிட் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு திடீர்னு இல்லை, எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. நீ சொல்கிறது எனக்கு புரியுது. நான் எடுத்த இது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அது, அதை நான் போக விட்டுற மாட்டேன். சரியா? எனக்கு நான் எடுத்து அதை கண்டுபிடிச்சி நான் எடுத்து வந்தாரு. ஓகேவா? எனக்கு வேறு ஒருத்தவங்க மேலே சந்தேகமாக இருக்குது. நான் வந்து ஒரு பொண்ணை பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன், ஆனால் அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தவன் லவ் பண்ணுறான். அவன் வந்து ஒரு நாள் எனக்கு கால் பண்ணான், 2 நாள் முன்னாடி கால் பண்ணி இந்த மாதிரி அவனை பார்க்கணுடான்னு சொன்னான். நான் அவனுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் எதுவுமே அவனை இது பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் என்னை வச்சு இந்த மாதிரி பழி வாங்குறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு எப்படியே தெரிஞ்சு இப்போ என்னை பழி வாங்குறான். எனக்கு
தெரியாது. நான் அவனை தேடி நான் போய் எங்கே இருக்கான்னு பார்த்து நான் எடுத்துகிட்டு வரேன் ஷார்ட் ஃபிலிம் அது. நீ வந்து என்ன பண்ணுறேன்னா அவர்கிட்ட போயிட்டு 7 மணிக்குள்ளே நான் வந்துட்டேன்னா பரவாயில்ல. 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீ தான் அவரை பேசி கன்ஃபியூஸ் பண்ணணும். நான் இதுக்குள்ளே வந்துடுறேன் சரியா? கொஞ்சம் பேசி இது பண்ணு. என்னால் அதான் சொல்ல முடியும். நான் கஷ்டப்பட்டு எடுத்தது அவன்கிட்ட கொடுத்து நான் இது பண்ணணும். நான் இன்னும் கொஞ்சம் மேலே போகணுன்னு நான் நினைக்கிறேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீ பேசி இது பண்ணு. நான் வந்துடுறேன். 7 மணிக்குள்ளே வந்தால் நீ எதுவும் பேச தேவையில்ல. 7 மணிக்கு மேலே வந்தால் நீ பேசு ஓகேவா? நீ அப்படியே கண்டுபிடிச்சி எடுத்து வந்தேன் ஓகேவா? நான் தான் ப்ரோ நான் ப்ரோ வந்து நடுவில் நின்று நீங்கள் டென்ஷன் எவ்வளோ டென்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து நடுவில் நின்று பல இதெல்லாம் அடிச்சு கொடுத்துருக்கீங்க. என்னடா கவலை தட்டி கொடுத்தா ப்ரோ அவெல்லாம் உனக்கு என்னடா கவலை தட்டி கொடுத்துருக்கா? உன் மெமரி கார்டு என்கிட்ட இருக்கு. என் மெமரி கார்டு ஒன்றிட்டு தான் இருக்கும். எங்கடா அந்த மெமரி கார்டு? மெமரி கார்டு என்கிட்ட இல்லை. என் மெமரி கார்டு கொடுத்துருக்கு. அதுதான் என் வாழ்க்கையே இருக்குது. மெமரி கார்டு எங்கடா சொல்கிற அடி வாங்கி செத்துறாதா இல்லை